வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சிமிலி வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். கிச்சனில் ஏற்கனவே சிமிலி பாயிண்ட்லாம் வச்சுட்டோம். இது ஹோல்ஸ் விட்ருக்கோம். இங்கே தான் சிமிலி வைக்க போகிறோம். இங்கே தான் அடுப்பு வருது. இது சிமிலியில் வைக்கிற ஸ்டாண்டு. இதுக்குள்ளே ஸ்க்ரூலாம் கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரூ கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா 65லேருந்து 75 சென்டிமீட்டர் அடுப்புலேருந்து ஹைட்டு ஏற்ற மாரி வச்சுக்கலான்னு போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாரி வச்சா வேக்கம் நல்லா இழுக்கணும்னு போட்டிருக்கு. நம்ம ஹைட்டுக்காக 75 சென்டிமீட்டர் வச்சுப்போம். கரெக்டாக 75 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். கஸ்டமர்கிட்ட 65 மார்க் பண்ணி காட்டுச்சு. இதான் கிச்சன் சிமிலி வச்சுருக்காங்க. இந்த மாடல் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 15,500 16 ரூபா கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு ஓஸ் 6 இன்ச்சு ஓஸு கொடுத்துருக்காங்க. 5 இன்ச்சு ஓஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 6 இன்ச்சு சைஸுக்கு வரும். 160 mm போல் இருக்கும். இது ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இதில் மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். 2 மார்க்கிங்கு. இதில் 65 75 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணி ஹைட்டு தூக்கி வச்சு காட்டியாச்சு கஸ்டமர்கிட்ட. 75 சென்டிமீட்டர் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பின்னாடி 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் தான் இந்த லாக் பண்ணுறது. மொத்தம் 3 ஸ்க்ரூ 6 mm ஸ்க்ரூவில் லாக் ஆகியிருக்கும். இது நம்ம மார்க்கிங் இந்த ஹைட்டு, கீழே உள்ள ஹைட்டு, மேலே உள்ள ஹைட்டு அளந்துட்டு சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இது ஸ்டாண்டு ஸ்ப்ளிட் லெவல் பார்த்து அடித்தாலே போதும். கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இது கரெக்டாக தூக்கி இதில் நம்ம ஹோல்ஸ் மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி அந்த ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இதில் ஸ்ப்ளிட் லெவல் மறக்காமல் பார்க்கணும். அப்போ தான் சிமிலி லைட்டாக வாட்டமாக இருந்தாலே ஃபினிஷிங்காக தெரியும். வாட்டமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்போ ஃபினிஷிங்காக மட்டமாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ இதுலேயும் ஸ்ப்ளிட் லெவல் வச்சு பார்த்துக்கணும். நம்ம கரெக்டான அளவுக்கு ஏற்ற மாரி சிமிலி தூக்கி அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். வேறு அடிஷ்னலாக எதுவும் பண்ண வேண்டாம். சிமிலி பாயிண்ட் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 பின் டாப்பை சொருவி நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் எந்த அளவுக்கு ஏர் தள்ளுதுன்னு. இது செக் பண்ணிவிட்டு வேக்கம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பைப் லைன் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சிமிலியில் செட் பண்ணியாச்சு. மற்றபடி இது மேலே ஓஸு போட்டுருக்கு பாருங்கள். ஓஸுக்கு பதிலாக நம்ம பைப் லைனாக அடிக்க போகிறோம். இப்போ 6க்கு 4 ரெடியூசர் வாங்கி கரெக்டாக சுகராக போயிடும். வேணுன்னா நம்ம டேப் போட்டுட்டு டைட்டாக டப்ளான் டேப் போட்டுட்டு ஏர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். சுற்றிடும் போது சுகராக கரெக்டாக போவோம். சில இதில் 5க்கு 4 ரெடியூசர் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். அது போட்டு செவுரு இந்தாண்ட சைடு இழுத்துனால ஒரு 45 போட்டு திருப்பிக்கிட்டோம். இந்த செவுரு அந்தாண்ட சைடை பொத்து விட்றதுக்காக அந்தாண்ட ஒரு பாத்ரூம் வழியாக இப்போ அந்தாண்ட போகுது. அதனால தான் இந்த சைடு இருந்தால் டேரெக்டாக பொத்து ஒரு எல்லோட முடிஞ்சிருக்கும். இந்த புஷ் எல்லாம் அடிஷ்னலாக எடுத்து வந்தால் எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாரி போட்டுப்போம். இந்த ஓஸு போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் தொங்கிடுது. அதனால் ஓஸு போடாமல் நாங்கள் டேரெக்டாக பைப்பாகவே இதுமாரி ஃபுல்லாகவே தள்ளிடுறோம். ஃபுல்லாக அந்தாண்ட போய் காட்டுற பாருங்களேன். ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்கும். ஏன்னா ஏசி அவுட்புட் வாட்ரு வருது. இதில் எஸ்டபிள்யூஆர் இருக்கலாம் போட்டு அதுக்காக ஏசி லைன் வேறு போகுது. அதனால சேஃப்டியாக இந்த ஹோல்ஸ் அளவுக்கு உடச்சிட்டு இதுக்கிட்ட கிரில் வருது. கிரில்லை கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொரு பெண்டு போட்டு கொஞ்சம் இந்த லாப்டோட கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லிட்டாங்க கஸ்டமரு. இதில் எஸ்டபிள்யூஆர் கிளாம்ப் போட்டிருக்கோம். உள்ளார சாதா கிளாம்ப் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே ஏசி லைனு வாட்டர் லைனாக வருது. அதனால் கொஞ்சம் வளைச்சி பைப்பு போட்டிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ பவர் இல்லை. இது இன்வெர்டர் லைட்டில் எரியுது. இப்போ மற்றபடி செக் பண்ணி காட்ட முடியல. இது சும்மா ஆன் ஆஃபு ஃபேனு ஸ்பீடு அது ஏற்றுற மாரி இருக்குது. இது ஃபுல்லாக கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.